ஹலோ மக்களை துளசி வெட்டி செம்ம ட்விஸ்ட் கமல ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அஞ்சலியோட பிளட் சாம்பிள் வச்சு மகேஷும் அதை அஞ்சலி தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் முருகன் அம்மாவை மறுபடியும் மகேஷ் கிட்டேருந்து காப்பாற்றிட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட மகேஷும் அந்த இடத்துல வரவும் நம்ம அஞ்சலி செம அதிரடியாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. இனிமே உன்னோட உறவே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் போட்டிருந்த தாலியை அப்படியே மகேஷோட மூஞ்சிலே ஏறிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே நீ இங்கே இருக்கக்கூடாது, என்னோட அப்பாவோட சாவுக்கு காரணம் நீ தானே, நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் மூலமாக கைது பண்ண வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனெல்லாம் செமையாவே இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மகேஷும் நிறைய இடங்களில் தேடி முருகன் அம்மாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ மட்டும் இங்கே இருந்தேன்னா அப்புறமா உன்னோட பையனோட உயிருக்கே ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துலேருந்து முருகன் அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம அஞ்சலி துளசியும் இப்போதைக்கு எதுவுமே பண்ணாண்டாக்கா, எப்படி இருந்தாலும் அவன் மாட்டுவான்ல, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம எப்படியும் முருகன் அம்மாவை காப்பாற்றிடலான்னு சொல்லிடுறாங்க. நம்ம மதியம் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. மகேஷும் வீட்டுக்கு வந்த உடனே என்ன மதி இப்படி இருக்காளேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வெளியில் கிடக்க சப்பலை பார்க்குறாங்க. இந்த சப்பல் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் அந்த பொண்ணு அந்த சப்பல் தானே போட்டுட்டு வந்தா, ஒரு சமயம் இவன் அஞ்சலியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை அட்டென்ட் பண்ண உடனே டிவியில் ஒரு சிக்னல் மாறுற மாதிரி இருக்குது. ஆனால் வேறு ஃபோனில் பேசும்போது அந்த மாதிரி ஆகலை. உடனே சந்தேகப்பட்ட மகேஷும் சரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இது ஒரு ஹேக்கிங் ஆப் இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் மகேஷ் அதை செக் பண்ணுறாங்க. அதில் ஹேக்கிங் ஆப் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வீட்டில் உள்ள யாரோ தான் செய்திருக்கோம், வீட்டில் நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், கண்டிப்பாக இது அஞ்சலியோட வேலையை தான் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி பிளட் சாம்பிளை வச்சு இது அஞ்சலியான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட ஜூஸில் ஒரு மயக்க மருந்து கலந்து அப்படியே தூங்க வச்சுறாங்க. அஞ்சலி ரொம்பவே அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட பிளட் சாம்பிள் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பிளட் சாம்பிளையும் அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. டாக்டரும் அதை செக் பண்ணுறாங்க. நாளைக்கு முடிவு சொல்கிறேன்னு சொன்ன உடனே மகேஷுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இது அஞ்சலியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு டவுட் ஆகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்து நேற்றுக்கு, அதான் ரொம்ப தூங்கிட்டேன், ரொம்ப அசதியாகவே இருந்து, நீ வேற நல்ல சாப்பாடு தந்தியா, சாப்பிட்டுட்டு அந்த அசதியில் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை கொடுக்குறாங்க நம்ம மாதிரி. மகேஷும் ஒரு பக்கமாக நினச்சிட்டே இருக்காங்க, இது அஞ்சலியாக தான் இருக்குமோ அப்படின்னு டவுட் ஆகும்போது கரெக்டாக அந்த டாக்டரும் கால் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கேட்ட உடனே மகேஷ் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சின்னு கேட்கவும் அவங்களும் 2 பிளட் சாம்பிளுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ கொடுத்த பிளட் சாம்பிளில் உள்ளவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க மகேஷ். அப்போ அது அஞ்சலி தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நடிச்சிருக்கா, நல்ல வேளை அவள் உயிரோட தான் இருக்கா, ஆனால் அவள் எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்தா, என்னையும் எதிர்த்து இப்படி பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம குழந்தையும் அஞ்சலியும் நமக்கு மறுபடியும் கிடச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மகேஷ் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துளசியும் அஞ்சலி கிட்ட வந்து என்ன அஞ்சலி, முருகன் அம்மாவை பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா, என்ன பண்ணுறது, கண்டிப்பாக முருகன் அண்ணாவோட அம்மாவை கண்டுபிடிச்சி ஆகணுமே அப்படின்னு சொல்லவும் அஞ்சலியும் துளசிக்கிட்ட வந்து கண்டிப்பாக்கா கொஞ்ச நாள் தான் இருக்குது, எப்படி இருந்தாலும் அவன் யார்கிட்டெல்லாம் மொபைல் பேசுகிறான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி எப்படியாவது முருகன் அண்ணா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியும் துளசியை சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலியும் சரி மகேஷை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம முருகன் அம்மா இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. யாருக்கு தெரியாமல் அப்படியே முருகன் அம்மாவை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. முருகன் அம்மாவும் இனிமேல் எனக்காண்டி இப்படி கஷ்டப்படாத அஞ்சலி, தயவு செய்து நிறுத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அஞ்சலி கேட்குற மாதிரி இல்லை. இந்த விஷயம் மட்டும் அந்த மகேஷுக்கு தெரிஞ்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டான், ஏற்கனவே உன்னை பற்றி ஏதாவது சந்தேகம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அஞ்சலி, என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களை மீட்டெடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் கூட நான் சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி செம மாசட்டு அதில் களத்தில் இறங்கி செய்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி கரெக்டாக முருகன் அம்மாவை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது மகேஷ் கரெக்டாக அதில் வந்து நின்றாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம அஞ்சலி எதிர்பார்க்கல. அஞ்சலி நம்ம இப்போ சரியா மாட்டிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே மகேஷும் என்ன அஞ்சலி என்கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க.
மகேஷ் அஞ்சலி கிட்ட வந்து, "என்ன அஞ்சலி இன்னுமா என்ன புரிஞ்சுக்காம இருக்க? நீ உயிரோட இருக்கன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீயும் நம்ம குழந்தையும் நல்லபடியா இருக்கீங்க. நீ இல்லன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ வருத்தத்துல இருந்தேன் தெரியுமா? நீ கொஞ்சமாவது அதெல்லாம் யோசிச்சு பார்த்தியா? என்கிட்ட இந்த மாரியெல்லாம் நாடகம் ஆடிட்டியே அஞ்சலி. உனக்கு என்னதான் பிரச்சனை? நம்ம 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தோம். எதுக்காக நீ இப்படியெல்லாம் இந்த வேலை பண்ற?" அப்படிங்கிற மாரி அஞ்சலிய கேட்குறாங்க. ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அஞ்சலி. என்ன நீ ரொம்ப நல்லவ மாரி நடிக்காத. நீ என்ன வேலையெல்லாம் பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷமா இந்த அம்மாவை இப்படி அடைச்சு வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம எவ்வளோ கொடுமைப்படுத்தின நீ எல்லாம் என்ன? அதுக்கப்புறமா எப்படி உன் கூட வாழுவேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மகேஷ சரியா கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அஞ்சலி என்ன சொன்னாலும் அதுக்கு மகேஷ் ரொம்ப ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பாசமா இருக்கேன் தெரியுமா உன் மேல எல்லாம். நீயும் நம்ம குழந்தையும் இனிமே நல்லபடியா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு என்ன சொன்னாலும் அஞ்சலி கேட்குற மாதிரி இல்லை. என்ன தேவையில்லாம பேசாத. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவோட நிலைமைக்கு காரணம் நீ தான். இனிமே நான் உன் கூட சேர்ந்து வாழுவேன்னு எப்படி நீ நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி செமையாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே நான் உன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னா நீ கெட்டின தாலின்னு சொல்லி அவங்க கழுத்துல இந்த தாலி செயினை அப்படியே மகேஷோட மூஞ்சிலே எறிகிறாங்க. இதை பார்த்த உடனே மகேஷ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அஞ்சலி இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. நம்ம குழந்தைக்காக தான் அதை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு என்ன சொன்னாலும் நம்ம அஞ்சலி கேட்குற மாதிரி இல்லை. இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார்ன்னு சொல்லிட்டு அதிகாரிகளே கூட்டிகிட்டு வராங்க. இதை கொஞ்சம் கூட மகேஷ் எதிர்பார்க்கல. அப்படியே அந்த அதிகாரிகளும் வந்து நம்ம மகேஷ் அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகேஷும் அஞ்சலி அஞ்சலின்னு என்ன கத்துனாலும் அதை கேட்குற மாதிரி இல்லை. அஞ்சலி அந்த இடத்துல இருந்தா முருகன் அம்மா கிட்ட, "அம்மா இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த இடத்துல அடைஞ்சு கிடந்தது போதும். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பாதுகாத்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முருகன் அம்மாவை சேஃபா கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம துளசியும் அஞ்சலிட்ட கேட்கவும் அஞ்சலியும் துளசி கிட்ட, "அக்கா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. அவன் என்ன அஞ்சலின்னு கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம கரெக்டான டைம்ல அந்த அதிகாரிகளும் வந்து அந்த மகேஷை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனிமே அவனால எந்த பிரச்சனையும் நம்ம குடும்பத்துக்கு வராது. இனி எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாக்கான்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் நம்ம துளசி அந்த மகேஷை பார்த்து சரியா வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். மகேஷ் கிட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட தங்கச்சி இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தியிருக்க, இனிமே உன்னோட ஆட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ கொஞ்சம் வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசியை செம அதிரடியாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலியும் முருகன் அம்மாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. லக்ஷ்மி அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்காகிறாங்க. என்னாச்சு, இவங்க இத்தனை வருஷமா எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆகுறாங்க. அதே சமயத்தில் லக்ஷ்மி அவங்கள்ட்ட வந்து, "என்னாச்சுமா, இத்தனை வருஷமா எங்கே இருந்தீங்க? உங்களை நாங்கள் தேடாத இடமே இல்லை. உங்கள்கிட்டருந்து ஒரு லெட்டர் வந்த உடனே உங்கள் பையனை நாங்கள் தான் தத்தெடுத்து வளர்த்துட்ருக்கோம்" அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம லக்ஷ்மியும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே முருகன் அம்மாவை எப்படியாவது தன்னோட பையனை கண்டுபிடிச்சி அவங்கள பார்த்துடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் முருகன் இருந்த மாதிரி இல்லை. நம்ம அஞ்சலி முருகன் அண்ணா மட்டும் பார்த்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அஞ்சலி ஒரு விளையாட்டு முருகன் அம்மாவை அவங்கள்ட்டயே சேர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மகேஷோட எல்லா விஷயத்தையும் அந்த அதிகாரிகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.